ருசி எவ்வளோ காலத்துக்கு இந்த மொத்தா ஓதி கொடுப்பீங்க? எந்த கிதாபை ஓதி கொடுக்க கூடாதா? என்னுடைய கிதாபை நீங்க ஓதி கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. இமாம் மருசி ரஹ்மத்துல்லாஹி ஆச்சரியப்பட்டு போனாங்க. நாயகமே, உங்களுக்குன்னு ஒரு கிதாப் இருக்கா? உங்களுக்குன்னு ஒரு கிதாப் இருந்தால் அது ஓதி கொடுக்க தான் வேணும். அது என்ன கிதாபு என்று கேட்டபோது இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாப் தான் என் கிதாபு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்டு பத்திரம் வாசிக்கப்பட்டது. அப்படி என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு! இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய புகாரி ஷரீஃபுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்க வேண்டும். அது என்னுடைய கிதாபு அப்படின்னு என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். அதுக்காக மற்ற கிதாபுன்னு அவங்க கிதாபு இல்லைன்னு ஆகிடுமா? அது ஒரு தனி சிறப்பை எடுத்து காட்டுவது. அதே போன்று எத்தனையோ கிரந்தங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய இலக்கிய காப்பியங்கள் நிறைய இருக்கு. தமிழ்ல இருக்கு. உமர் புலவர் நாயகம் எழுதியிருக்கிறாங்க, காசிம் புலவர் நாயகம் எழுதியிருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ கிதாபுகள் இருக்கிறது. தமிழ்ல இருக்கிறது, எல்லா மொழிகளிலும் இருக்கத்தான் செய்கிறது. அரபியிலேயே எத்தனையோ கிரந்தங்கள் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனாலும் இதை என்ன செஞ்சிருக்கிறாங்க? தன்னுடைய கையில எடுத்திருக்கிறாங்க. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? சையதுனா அபூபக்கர் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த வித்ரியாவை கையில வச்சிருக்கிறாங்க. கையில வைத்து விட்டு அவங்க சொல்றாங்க, அவங்க முகம் அப்படி சிரிப்பாக இருக்குது, செழிப்பாக இருக்கிறது, அந்த முகம் மலர்ந்த வண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்ப என்னை நோக்கி அவங்க என்ன செஞ்சாங்க? சிரிச்சாங்க. சிரிச்சிட்டு அவங்களோட நிறைய சஹாபிகளும் இருக்கிறாங்க. கனவுல நான் பார்க்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நிறைய சஹாபிகள் இருக்கிறாங்க. ஆனா அவர்களில் யாரையும் எனக்கு தெரியல, ஒரே ஒரு ஆளை தவிர அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்கள மட்டும் எனக்கு தெரியுது. அந்த கிதாபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க கையில கொடுக்குறாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு கையில கொடுக்குறாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க மற்ற சஹாபிகள் கையில கொடுக்குறாங்க. இப்படி எல்லா சஹாபிகளினுடைய கைகளிலும் பட்டு கடைசியில் என்ன செய்து ஸல்லல்லாஹு அலைஹி கைக்கு வருது. ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், எல்லா சஹாபிகளினுடைய கரம் பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிதாப் தான் இந்த வித்ரியா. எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். எல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைப்பற்றிருக்குது. அதோட எல்லா அங்க வந்த அத்துணை சஹாபிகளினுடைய கரமும் பட்ட ஒரு அற்புதமான, அவங்க கரம் பிடிச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க? பார்த்திருக்கிறாங்க. எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று வாழ்த்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த வித்ரியா கிரந்தம். ஆகவே இது எங்கே நடந்ததுன்னா கர்னாத்தா என்ற ஸ்பெயின்ல நடந்தது. அவங்க சொல்லி காட்டுறாங்க, நான் ஸ்பெயினுக்கு போயிருந்தேன். அப்ப ஸ்பெயின் வந்து அந்தலூஸ் இஸ்லாமிய நாடாக இருந்தது. 500 ஆண்டுகளுக்கு மேன்பாக இஸ்லாமிய நாடாக இருந்து அது நம்முடைய கையை விட்டு இப்போ போயிடுச்சு. ஆக அந்த சமயத்தில் இது நடந்தது. ஹிஜ்ரி 652 வருடத்தில் இது நடந்தது என்று, கர்னாத்தாவில் நடந்தது என்று இமாம் முஹம்மது இப்னு அபீ பக்கர் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பிறகு இந்த இதே வித்ரியாவை நான் என்ன செய்தேன்னு கேட்டா, அதான் எழுதி முடிச்சுட்டாங்க. 3 வருஷம் என்ன செஞ்சுக்கிறாங்க? சீர் செஞ்சிருக்கிறாங்க. 3 வருஷமா என்ன செஞ்சிருக்கிறாங்க? அதை என்ன செய்ய இன்னும் ஒழுங்குபடுத்திக்கிறாங்க, அழகுபடுத்தி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அங்கீகரிச்சுட்டாங்க. ஆக இன்னும் என்ன செய்யணும்? இதை மேலும் மேலும் மெருகூட்டி அழகூட்டணும் என்று அவர்கள் அதற்காக 3 வருஷம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? செலவழித்திருக்கிறாங்க. ஆக ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு காவியத்திற்காக இன்னும் 3 வருடங்கள் அவர்கள் செலவழித்து அதை என்ன செய்திருக்கிறார்கள்? தஜ்மீல், அழகுபடுத்தி இருக்கிறார்கள். அப்படி அழகுபடுத்திய பொழுது அப்போதும் என்ன செய்ய 3 வருஷத்துக்கு அழகுபடுத்தி முடிஞ்சதுக்கு பின்னால திரும்பவும் நான் ஒரு கனவு கண்டேன். கனவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னாங்க, ஓஹோ யகூல் இன்னல்லாஹ தஆலா கத் ஷஃபஅனி ஃபீக வ ஃபீ அஹ்லிக வ ஸௌஜிக வ காதிமிக வ ஃபீ ஜமீ அஸ்ஹாபிக முபஷ்ஷிரன் இலைய பிமுஸப்பஹதிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பார்த்து இந்த ஆள்காட்டி விரலை இப்படி காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆள்காட்டி விரலை நீட்டி என்னை சுட்டி காட்டுகிறார்கள். சுட்டி காட்டி சொன்னாங்க, முஹம்மது இப்னு அபூபக்கர் பக்தாதி, அல்லாஹ் தஆலா உங்களுடைய விஷயத்திலேயும் உங்களினுடைய குடும்பத்தார் விஷயத்திலேயும் உங்கள் மனைவிகளில் உங்களுக்கு உதவியாளர்கள், உங்களுடைய அன்பாளர்கள், உங்களுடைய நேசர்கள் இருப்பாங்களா இல்லையா, உங்கள் முஹிப்பீன்கள், இவர்களுடைய எல்லாருக்காகவும் என்னை ஷஃபாத் செய்யுமாறு அல்லாஹ் என்னை ஏவி இருக்கிறான். எனக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். உங்களுக்கும் உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய காதிம்கள், உங்களுடைய நேசர்கள் எல்லாருக்குமே என்ன செய்யணும்? நான் ஷஃபாத் செய்யுமாறு அல்லாஹ் தஆலா எனக்கு ஏவி இருக்கிறான் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். சங்கையான பெருமக்களே, இது ஒரு பெரிய, இது எங்கே? மராக்கிஸ் என்ற ஊர்ல இது நடந்தது. மராக்கிஸ் என்ற ஸ்பெயின் சம்பந்தப்பட்ட ஊர் தான். அந்த ஊரிலே இது என்ன செஞ்சிருக்கிறது? நடந்திருக்கிறது. எனக்கு சந்தோஷம்னா அப்படி சந்தோஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இப்படி ஒரு பஷாரத்து கிடைத்தால் யாருக்கு சந்தோஷம் இருக்காது?
எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மன நிறைவு. எனவே அப்படி ஒரு மன நிறைவு எனக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு நான் என்ன செய்ய, இன்னும் ஆசை அதிகமாகி இன்னும் அழகுபடுத்த ஆரம்பிச்சேன். ஏற்கனவே அது அழகா தான் இருக்கு, அதை 3 வருஷம் என்ன செஞ்சு அழகுபடுத்தி, அதுக்கு பிறகு இன்னும் 6 வருஷம் நான் அழகுபடுத்தினேங்கிறாங்க. இப்ப எவ்வளவு காலம் இதற்காக செலவழிச்சிருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகாரி ஷரீஃபை கோர்வு செய்வதற்கு 18 வருஷம் என்ன செஞ்சாங்க, எடுத்துக்கொண்டார்கள் என்று வரலாறுல பார்க்கிறோம். 18 வருஷம். இப்ப அந்த 18 வருஷமும் எவ்வளவு பெரிய இபாதத். அதே போன்று இவங்க ஆரம்பத்தில் கோர்வை செய்தது, அதற்கு பிறகு 3 வருஷம் அதை அழகுபடுத்தியது, அதற்கு பிறகு 6 வருஷம் அழகுபடுத்தியது, எல்லாமே அமல்ல உள்ளதான், எல்லாமே இபாதத்துக்கள் தான். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்காக, அவர்களுடைய மதுகுகளை எடுத்துச் சொல்வதற்காக இன்னைக்கு வரைக்கும் பாருங்க அவங்க செஞ்ச சேவை எவ்வளோ, எத்தனை நூற்றாண்டுகளை, 800 நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு, 800 வருஷங்கள் ஆயிடுச்சு, 8 நூற்றாண்டுகள், 800 வருஷங்களை தாண்டி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஓதிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு என்று சொன்னால் அவர்களுடைய அந்த சேவை எவ்வளவு பரிசுத்தமாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிகிறோம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கும் சரி, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஹாதிமு, உங்களுடைய மனைவி மக்கள் என்று சொன்னதோடு உங்களுடைய அஸ்ஹாபுகள்னு சொல்றாங்க. அப்ப அந்த அஸ்ஹாபுல நாமும் வந்துருவோம் இன்ஷா அல்லாஹ். ஆக நாமும் அந்த அஸ்ஹாபுகள்ல உள்ள ஆட்கள் தான். ஏன்னா அவங்களை நேசிக்கக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம். அதனால தான் இன்று வரை நாம் அதை ஓதி வருகிறோம். எனவே இது மராக்கிஸ் என்ற ஊரிலே நடந்தது என்று அவர்கள் சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு நான் 6 வருஷம் அதை மீண்டும் என்ன செய்தேன், தஹசீன் செய்தேன், அழகுபடுத்தி கொண்டே இருந்தேன். அப்படி அழகுபடுத்தி கொண்டிருக்கும் போது காபியத்துல் காஃப் வஹுவ சித்ரு ஃபித்துன்யா ஃபித்துனா என்று வரக்கூடிய அந்த வரியை நான் தஸ்ஹீஹ் செய்து கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கனவிலே தோன்றி அவங்க என்ன செய்தார்கள், ஏற்கனவே 6 வருஷத்துக்கு முன்னால என்ன வாழ்த்து சுப செய்தி சொன்னார்களோ அதையே மீண்டும் சொல்லி உறுதிப்படுத்திட்டு போனாங்க. இது ஹிஜ்ரி 661 ஜமாத்துல் அவ்வல் மாதம் பிறை 3 நடந்தது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆக இப்படி உருவானதுதான் இந்த வித்ரியா. இந்த வித்ரியா ஒரு அடிப்படையான விஷயம் இதுதான். இதை நம்முடைய அப்பா அவர்கள் எப்படி தஹ்மீஸ் செய்தார்கள், 5 வரிகளாக எப்படி ஆக்கினார்கள் என்று வரும்பொழுது அவர்களுக்கு இந்த ஆசை எப்படி வந்தது என்று சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஒரு முறை இந்த வித்ரியாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது, இந்த வித்ரியாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்படி பார்த்த போது இதை நாம் தஹ்மீஸ் செய்தால் என்ன என்ற ஆசையும் அப்போது எனக்கு வந்து விட்டது. நான் ஹஜ்ஜுக்காக பயணம் மேற்கொண்டேன். அப்படி மேற்கொண்டு அந்த காலத்துல கேரளாவிலிருந்து பயணம் மேற்கொள்வாங்க, கப்பல் அங்கேயும் தான் போகும். அதுக்கப்புறம் பம்பாயிலிருந்து போய்கிட்டு இருந்தாங்க. இப்ப விமானம் வந்துருச்சு. இப்ப விமானம் இல்லாத காலம். நான் என்ன செய்தேன், ஹஜ்ஜுக்காக வேண்டி கேரளாவிற்கு நான் போயிருந்தேன். கேரளாவில் கப்பல் ஏறுறதுக்காக நான் போனேன். அப்படி போகும் பொழுது அங்க தராயிஃபியா என்ற ஒரு பைத்தை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வித்ரியா மாதிரி தராயிஃபியா, தராயிஃபியா என்ற ஒன்றை ஓதுவார்கள். அது தஹ்மீஸோடும் இருந்தது. அது 2 வரியா தான் எழுதப்பட்டு அதற்கு பிறகு அது 5 வரிகளாக தஹ்மீஸ் செய்யப்பட்டு அதையே என்ன செய்யறாங்க, ஓதுவதை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆகா, எப்படியும் நாம் வித்ரியாவை என்ன செய்யணும், தஹ்மீஸ் செய்யணும் என்ற உறுதி அங்கே ஏற்பட்டது. முதலாவது செய்யணுங்கிற ஆசை வந்தது. அதுக்கு பிறகு இந்த தராயிஃபியாவை பார்த்த போது, கேரளாவில் ஓதக்கூடிய இந்த தராயிஃபியாவை பார்த்த பொழுது மீண்டும் என்ன செய்தது, எனக்கு அந்த ஆசை உறுதியாக மாறியது. எப்படியும் தஹ்மீஸ் செய்ய வேண்டும் என்று நான் என்ன செய்தேன், அங்கே இருந்தேன். அதற்கு பிறகு நான் புறப்பட்டு போனேன். போய் ரமலான்லாம் அங்கே போய் சேர்ந்தாச்சு. அந்த காலத்தில் இப்ப ரமலானுக்கு பிறகுதான் ஹஜ்ஜுக்கே புறப்படுறோம். 6.5 மணி நேரத்தில் கொண்டு போய் இறக்கிறோம். அங்க 6 மாசம் 4 மாசம் அப்படிலாம் பிரயாணம் இருந்திருக்கிறது. ஆக நான் ரமலான் காலத்திலேயே நான் போய் என்ன செஞ்சிட்டேன், இறங்கி விட்டேன். அரபகத்திலே போய் இறங்கி விட்டேன். இறங்கினால் அங்கே தராவி தொழுகைக்கு பிறகு இந்த வித்ரியாவையும் தராயிஃபியாவையும் மக்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் கூடி ஓதுனாங்க. இன்னைக்கு சொல்லப்படுதே மௌலிதுல அங்க இல்லங்க இல்லண்டு சதகுத்துல்லாப்பா சொல்றாங்க, அந்த காலத்திலேயே அரபகத்துல இன்றைய சவுதியாக இருக்கக்கூடிய அன்றைய ஹிஜாஸில் அந்த காலத்திலேயே ரமலானுக்கு பிறகு ரமலானிலே தராவிக்கு பிறகு ஒவ்வொரு பள்ளிகளிலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த வித்ரியாவும் தராயிஃபியாவும் ஓதி இருக்கிறாங்க. வித்ரியாவும் ஓதி இருக்கிறாங்க, தராயிஃபியாவும் ஓதி இருக்காங்க. ஆனா வித்ரியா 2 வரிகளா தான் இருந்தது அப்பா தஹ்மீஸ் பண்றதுக்கு முன்னால. அப்ப இதை பார்த்த பிறகு அந்த உறுதி மேலும் வலுப்பட்டது. ஆஹா, 2 வரியாக இருக்கக்கூடிய இந்த வித்ரியா அங்க ஓதுறாங்க. இது ஏற்கனவே தராயிஃபியா தஹ்மீஸாகவே இருக்கு. நாம இதை என்ன செஞ்சிடணும், எப்படியும் ஆக்கிவிட வேண்டியதுதான் என்று ஒரு உறுதியோடு இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது மக்காவில இருக்கக்கூடிய சமயத்தில் நான் ஒரு கனவு கண்டேன்.
ஒரு கனவு ஒன்றை நான் காணுகிறேன். ஹஜ்ஜுக்காக சென்றிருந்த போது அந்த கனவிலே ஒரு ஜனாசா மதீனாவிலிருந்து வருகிறது. ஒரு ஜனாசாவை மக்கள் தூக்கிட்டு வராங்க. வரக்கூடிய மக்கள் சொல்றாங்க, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாசா அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள என்ன செய்ய தூக்கிட்டு வர்றாங்க, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசா என்று அதை தூக்கி கொண்டு வந்து அந்த ஜனாசாவோடு கஅபத்துல்லாவை 7 தடவை சுத்துறாங்க, தவாஃப் செஞ்சு முடிக்கிறாங்க. முடித்ததும் கீழே இறங்கும் பொழுது பாபு பனி ஷைபா என்ற இடம் இருக்கிறது இல்லையா, இன்னைக்கெல்லாம் அதை அடையாளம் வச்சிருக்கிறாங்க. அந்த பாபு பனி ஷைபாவுடைய இடத்துல அந்த ஜனாசாவை கொண்டு இறங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சிட்டாங்க, அதுல இருந்து இந்த அந்த பெட்டியிலிருந்து வெளியில வர்றாங்க, எழுப்பிட்டாங்க. எழும்பின உடனே அவர்கள் உது செய்வதற்கு தண்ணீரை தேடுவது போன்று இருந்தது. ஒரு ஓடி கொண்டு போய் தண்ணீர் கொடுத்தார். நானும் எடுத்து என்ன செஞ்ச தண்ணீர் கொடுத்தேன். என்னுடைய தண்ணி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வாங்கிக்கிட்டாங்க. நான் அந்த தண்ணீர் ஜம்சமிலிருந்து எடுத்து கொடுத்ததாக எண்ணுகிறேன்ங்கிறாங்க. எனக்கு அந்த கனவுல அந்த இடம் மட்டும் ஒரு லேசான ஒரு சந்தேகம் இருக்கு. நான் தண்ணியை கொண்டு கொடுத்தது உறுதியாக இருக்கிறது, நான் அதை ஜம்சம் என்று எழுதுகிறேன். ஜம்சம் கிணத்திலிருந்து தூக்கிட்டு கொண்டு போன மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா தண்ணி கொடுத்தது உறுதி, நான் கொடுத்ததும் வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஆள் கொடுத்தது அதை பத்தி அவங்க சொல்லல. இப்ப இது பாருங்க, இதெல்லாம் அதபுகள்ல உள்ளது, ஒரு ஆதாபுகள்ல உள்ளது. அவங்களும் தண்ணியை கொடுத்தாங்க, நானும் தண்ணியை கொடுத்தேன், ஏன் தண்ணியை வாங்கிக்கிட்டாங்க, அந்த தண்ணி என்னாச்சு, வாங்கினாங்களா இல்லையாங்கிற தகவல் அவங்க சொல்லல. இது ஆதாப். அப்ப இதெல்லாம் ஒழுக்க நெறியில் உள்ளது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்ப உதாரணமா சுலைமான்கிறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் விளக்கத்தை கொடுத்தோம்ங்கிறான். ஒரு பிரச்சனையில ஏற்கனவே சொன்னோம், ஒரு பிரச்சனையில அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தீர்ப்பை செய்யறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தீர்ப்பை செய்யறாங்க. அப்ப இந்த இரண்டுல அல்லாஹ் தஆலா எதை தேர்ந்தெடுக்கிறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தீர்ப்பை தேர்ந்தெடுக்கும் விதமாக சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம என்ன செய்தோம், அந்த ஞானத்தை கொடுத்தோம் என்கிறான். அப்ப இந்த இரண்டும் அது ஒன்று, அதுக்காக அது பிழைன்ற அர்த்தம் இல்லை, அதை விட இது ரொம்ப சிறந்தது என்று அர்த்தம். அதை புறந்தள்ளுவதாக இருந்தால் அதை என்ன செய்யப்பான், அதை நம்ம கேன்சல் பண்ணோம், அதை நம்ம ஏத்துக்கிட இல்லைன்னு சொல்லியிருப்பான்ல. ஆனா அவன் அப்படி சொல்லல, அதை பற்றி எதையும் சொல்லாமல் இதை தேர்ந்தெடுத்தோங்கிறான். அப்ப ரெண்டும் சரி, இதுல இது உயர்ந்தது, ரெண்டிலே ஒன்று மிகச் சிறந்ததாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அதே போன்று இங்கே இருவரும் தண்ணீரை கொடுத்தாலும் கூட நான் கொடுத்த தண்ணீரை வாங்கி கொண்டார்கள் என்று சொல்கிறார்களே அன்றி அவர்களினுடைய நிலை என்ன என்பதை அப்பா என்ன செய்யல, சொல்லல. இதுல ஆதாபுகளை பேணி இருக்கிறாங்க. ஆக என்னுடைய தண்ணியை பெற்றுக்கொண்டு அவங்க என்ன செய்தார்கள், ஒது செய்தார்கள். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக நான் அதிலிருந்து புரிந்து கொண்டேன், நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த உறுதி, இந்த வித்ரியாவை தஹ்மீஸ் செய்ய வேண்டும் என்று நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செஞ்சுட்டாங்க. இதான் அடையாளம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, கபூல் செய்யறாங்க. இப்ப எனக்கு ரொம்ப பெரிய ஆசையாக ஆகிவிட்டது, மிகப்பெரிய ஆசை எனக்கு வந்து விட்டது. ஆகவே நான் என்ன செய்தேன், அதிலே மிக உறுதியாக இருந்தேன். அதற்கு பிறகு ஹஜ்ஜெல்லாம் முடித்து நான் மீண்டும் ஜித்தாவிற்கு கப்பல் ஏறும் பொழுது மீண்டும் ஒரு கனவு கண்டேன். அப்படி கனவு கண்ட பொழுது அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க, கியாமத்து வந்துருச்சு, எல்லாரும் மஹ்ஷர் வெளியில நிக்கிறோம். மஹ்ஷர் வெளியில மக்கள் எல்லாம் குழுமி இருக்கக்கூடிய அந்த தருவாயில் நானும் அந்த மக்களா நிற்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க. நின்று கொண்டு என்ன செய்கிறார்கள், இந்த ஒவ்வொரு குழுக்களாக அவங்க பிரிச்சு அனுப்புறாங்க. நீ தொழுகையில ரொம்ப கூடுதல் இபாதத்துல நீ இருந்தாப்பா, நீ இந்த தொழுகையாளிகளோட போய் சேர்ந்துக்கோ, நீ நோன்பாளிகளோட போய் சேர்ந்துக்கோ, நீ சதகா தான தர்மங்கள் இந்த குழுக்கள் தனியா, இப்படி ஒவ்வொரு குழுக்களாக தனியா பிரிக்கிறாங்க. ஒரே மனிதர் தர்மமும் செய்திருப்பாரு, நோமும் முடிச்சிருப்பாரு, தொழுதும் இருப்பாரு, எல்லாம் செஞ்சுதானே இருப்பாரு. எது அவரிடத்தில் மிகைத்து இருக்கிறதோ அதை தனியாக எடுத்து என்ன செஞ்சிடறாங்க, நீ தொழுகையாளி, நீ முத்தசத்திகீன், நீ உண்மையாளர்கள் என்று, இப்படி நீ தியாகி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு ஆளா பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு குழுவா பிரிக்கிறாங்க. நான் நின்றுகிட்டு இருந்த என்ன எதுல சேர்க்க போறாங்க தெரியல என்று கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுகுல் அந்த ஃபீ ஜுமரில் மத்தாஹின், என்னை புகழ்ந்து பாடியவர்களினுடைய ஜும்ராவில் குழுவிலே நீ போய் நுழைந்து கொள் என்று என்னை பார்த்து சொன்னார்கள் என்று நம்முடைய அப்பா சதகுத்துல்லா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுறாங்க. இப்ப இதெல்லாம் இது கபூலான விஷயம். ஒரு உறுதிப்பட சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் மிக கபூலான ஒரு விஷயமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான இலக்கியத்தை தான் நம்ம என்ன செய்யணும், படிச்சுட்டு வர்றோம்னா அது எவ்வளவு பெரிய இபாதத் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இப்படி அதற்கு பிறகுதான் சையதுனா சதகத்துல்லாஹில் வலியில் காதிரியில் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நம்முடைய அப்பா அவர்கள் இந்த வித்ரியாவை தஹ்மீஸ் செஞ்சாங்க. அதைத்தான் இன்னைக்கு நாம ஓதிக்கிட்டு இருக்கிறோம் குத்பியா மன்சிலில் இருந்து. அருமையான பெருமக்களே,
ஆக இதனுடைய விளக்கங்களை எடுத்துக்கொண்டு